கேரளாவில் பற்றி எறியும் பாலியல் குற்றச்சாட்டுகள். தற்போது ராதிகா அவர்களுமே பார்த்தீங்கன்னா தனக்கு அது போல் நடந்தது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்க கருத்து சார்? ஒரே பதில் தாங்க. அந்த மாதிரி தப்பு நடக்கிற இடத்துல நீ ஏன் இருந்த? அவ்வளோதான் அவ்வளோதான் கேள்வி. கேரவன்ல கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்களாம். அது தெரியுது இல்லை, அந்த கேமரா பிடிக்க இருந்துச்சு. ஏன் ராதிகாவுக்கு மட்டும் அப்படி சொல்றீங்க? ஏமா அவங்க தயாரிப்பாளராக இருந்தாங்க. அந்த சீரியலில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்திருக்காதா? சினிமா மேலே படி சொல்லிட்டீங்க, சீரியல் இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்டு? நம்ம நடித்த மலையாள படத்தையெல்லாம் பாருங்க, நடித்தது 3 படமோ 2 படமோ, என்ன மாதிரி படம் நடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. மழையில் நடிச்சு வேறு ட்ரெஸ்ஸு இது கதாநாயகன் கொடுப்பான், வேறு ட்ரெஸ் இருக்கு, அவன் ஷர்ட் மாத்திரம் தான் இருக்கும். அந்த ஷர்ட்டை மாத்திரம் போட்டுக்கிட்டு ஒரு கிளைய மேலேயும் துணி இருக்காது. மழையில் நனைஞ்சு வந்துட்டு அந்த வெள்ளை கவுனில் இது பண்ணுவோம், மார்பு பூரா தெரியும். அப்படியே தெரியும். வளர்க்குறதுக்கு ஒரு அளவு இல்லையா? போய் படுப்பேன், அதுக்கு காசையும் வாங்கிக்கோ, அப்புறம் வெளியில் வந்து கதையும் விடுவோம். கேரளாவில் பற்றி எறியும் பாலியல் குற்றச்சாட்டுகள். தற்போது ராதிகா அவர்களுமே பார்த்தீங்கன்னா தனக்கு அது போல் நடந்தது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்க கருத்து சார்? ஒரே பதில் தாங்க. அந்த மாதிரி தப்பு நடக்கிற இடத்துல நீ ஏன் இருந்த? அவ்வளோதான் அவ்வளோதான் கேள்வி. கேரவன்ல கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்களாம். அது தெரியுது இல்லை, அந்த கேமரா பிடிக்க இருந்துச்சிருக்க வேண்டியது தானே. இவங்க நடித்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போயே கேமரா வச்ச சிசிடிவிலாம் வந்துருச்சா? புதுசாக இருக்குது. அளக்கிறதுக்கு கதை. இவங்க சித்தி டிவி எடுத்தாங்களே, சித்தி சீரியல், அதில் நடிகைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும்? கேட்கணும். இவங்களே தயாரிப்பாளராக இருந்தாங்கல்ல, எத்தனை பேர் அட்ஜஸ்ட் பண்ண வச்சாங்கன்னு இவங்க பதில் சொல்லணும். மற்றவங்க சொல்லலாம், ராதிகா சொல்லலாமா? ஏன் ராதிகாவுக்கு மட்டும் அப்படி சொல்றீங்க? ஏமா அவங்க தயாரிப்பாளராக இருந்தாங்க. அந்த சீரியலில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்திருக்காதா? சினிமா மேலே படி சொல்லிட்டீங்க, சீரியல் இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்டு? அப்போ அந்த சீரியலில் நடக்கும். அது கேமரா வந்து கேரவானில் கேமரா வச்சுருக்காங்கிறது இந்த அம்மாளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பிடிங்க எரிஞ்சிருக்க வேண்டியது தானே. இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னத்துக்கு ட்ரெஸ் அவுத்து போட்டாங்க? ஏன் இப்போ வந்து இந்த அலிகேஷனை வைக்கிறாங்க? இத்தனை வருஷம் கழிச்சு வாங்கிறது வாங்கிட்டாங்க, சம்பாதிக்கிறது சம்பாதிச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து தன்னை அப்படியே புனிதவதியை காட்டிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. தேவையாது? அவங்க நடித்த மலையாள படத்தையெல்லாம் பாருங்க, நடித்தது 3 படமோ 2 படமோ, என்ன மாதிரி படம் நடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. பச்சை ஆபாசமாக. ஏங்க அவளோட ராவுகள்னு ஒரு படம் வந்ததுங்க, சீமாக்கார நடிகை நடித்தாங்க. எல்லா காட்சியும் இருந்தது. என்ன இல்லை அதில்? மழையில் நனைஞ்சு வேறு ட்ரெஸ்ஸு இது கதாநாயகன் கொடுப்பான், வேறு ட்ரெஸ் இருக்கு, அவன் ஷர்ட் மாத்திரம் தான் இருக்கும். அந்த ஷர்ட்டை மாத்திரம் போட்டுக்கிட்டு ஒரு கிளைய மேலேயும் துணி இருக்காது. அன்றைக்கி அது மிகப்பெரிய இது காட்சி. மழையில் நனைஞ்சு வந்துட்டு அந்த வெள்ளை கவுனில் இது பண்ணுவோம், மார்பு பூரா தெரியும். அப்படியே தெரியும். படமே அதுக்கு தானே ஓடிச்சு. அந்த ட்ரெஸ்ஸை கட்டு மாற்றுற சீன் அப்படியே காட்டுறாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை, அந்த படம் அதுக்கு தானே ஓடிச்சு. மிக பிரபலமான உச்சகட்டத்தில் இருந்தபோது ஜெயபாரதிங்கிற முன்னணி நடிகை ரதி நிர்வாகங்கிற படத்தில் அட்டகாசம் பண்ணாங்க. செக்ஸ் சைடில் சின்ன பையனுக்கு செக்ஸ் கற்றுக் கொடுக்குற மாதிரி படம் பூந்து விளையாடினாங்க. அவ்வளோ பெரிய நடிகை என்னத்துங்க? அவங்கள வந்து மிரட்டியிருப்பாங்களா ஹீரோ? அதில் ஹீரோவை நடிகர் சின்ன பையன், கிருஷ்ணச்சந்திரனுக்கு சின்ன பையன். அந்த பையன் மிரட்டினானா? என்கிட்ட படுத்தா அவங்க சொல்லுங்கள். அளக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? போய் படுப்பேன், அதுக்கு காசையும் வாங்கிக்கோ, அப்புறம் வெளியில் வந்து கதையும் விடுவேன். சினிமா உளுந்து போச்சுங்க. இப்போ செய்திகளில் இப்போ வரமாட்டேங்கிறோம். இப்போ ராதிகாவை நீங்கள் சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராதிகா பேரை சொல்கிறீங்க, மறந்து போயிட்டோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு இது மூலமாக உள்ளே வரலான்னு சொல்லிட்டு என்ன கொடுத்தாங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு. இந்த விவகாரத்தில் விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா தவறு செய்தவர்கள் மீது செருப்பாடிங்கன்னு சொல்லியிருந்தாரு. இதை ராதிகா அவர்கள் கோவப்பட்டு நீங்கள் என்ன அப்படி சொல்கிறது, நீங்கள் தானே தலைவராக இருக்கீங்க, நடவடிக்கை எடுக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விஷால் மீது ராதிகா இந்த அளவுக்கு கோவப்படுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? செருப்பாலட்டின்னு அடிக்கலைங்கிறது தன்னை சுட்டி காட்டுறாருங்கிறது மாதிரி சொல்லிவிட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஏன் நீ செருப்பால் அடிக்கலான்னு கேட்ட மாதிரி தானேங்க அதுக்கு அர்த்தம். ஏங்க ஒரு பொண்ணை வந்து கையை பிடிச்சி இழுத்தா பலான்னு அறைய மாட்டா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ரோட்டில் போகுது ஒரு பொண்ணு, டக்குனு கேட்குது யாராண்டின்னு பட்டுன்னு ஒரு அறை விடுவா. அவள் ஒழுக்கமான பெண். இவன் அறையிலையே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானே பண்ணிக்கிட்டா, போராடலையா? ரேப் பண்ணாங்கன்னு யாரும் சொல்லல, அதை கவனிச்சிங்கல்ல? அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீ சம்மதிச்சேன்னு அர்த்தம். ஏன் சம்மதிச்சேன்? பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் நீங்கள் சொல்லலையே, அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார்கள் அப்படின்னா நீ உன்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன படிக்கிறியான்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு சரிங்கன்னு இருக்கீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், அதுதானே அர்த்தம். அதுக்கு பச்சையாக சொல்கிறேன். வேறு விளக்கம் தான் சொல்லுங்க. நீங்கள் நான் செக்ஸ் டாக்டர், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸுக்கு நான் டாக்டர். இது மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ் நான் பார்த்துருக்கேன். அவன் என்னை கெடுத்து விட்டான் சார்னு வருவான். என்னான்னு பார்த்தா இவன் போய் கேட்டிருப்பான், அவன் மாட்டேன்ருப்பான், அவன் மேலே படி போடுவான்.
எங்களுக்கே நடந்ததுங்க. எனக்கே நடந்தது. எனக்கே நடந்தது. கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் எவ்வளோ விசித்திரமான இதுனாக்கா ஆச்சரியத்திலே ஆச்சரியம். நான் உன்னோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சின்ன பொண்ணு. நான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறேன், அவங்களும் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் எங்கள் சீஃப் டாக்டர் சௌமினி என்னை கூப்பிட்டு அமிச்சாங்க. போனேன். என்ன மேடம்னு. என்ன நீ அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ தப்பாக நடந்துக்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க ஃபீமேல் சைடில் இருக்கிறாங்க, நான் மேல் சைடில் இருக்கிறேன். நான் எப்படி மேடம் அவங்கக்கிட்ட போய் தகராறு பண்ணும்? எனக்கு இது ஒன்று கூட சண்முக சுந்தரராஜன் என் கிளாஸ்மேட் இருந்தான். என்ன மேடம் என்ன புதுசாக சொல்கிறீங்க? அவன் அந்த பக்கம் போகவே மாட்டான், அவன் பாட்டுக்கு நேராக வந்துடுவான். என்ன இப்படி சொல்கிறீங்க? அவனும் இதுக்கு யாருக்குமே புரியல. அப்புறம் எல்லோரும் சேட்டாக சேர்ந்து என்னடா இது அப்படி. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது, இந்த பொண்ணு என் மேலே ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்குது, நான் பார்க்காம சுற்றி இருக்கிறேன். அந்த கோவத்தில் என்னை பற்றி இது பண்ணிடுச்சு. அப்புறம் அது வந்து கொஞ்சம் பேச்சு கசம்புசான்னு ஒரு மாதிரி ஆனவுடனே அதை டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு அப்புறம் போயிடுச்சு. ஒரு 15 வருஷம் கழித்து நான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் ஜாயின்ட் டைரக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு மீட்டிங் ஒன்று ஹெச்ஓடிஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் நடத்துகிறேன். 15 டாக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு 4-5 லேடி டாக்டர் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த பக்கம் டேபிளில் இப்படி எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் இந்த பக்கம் வந்து லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே பெண் அது சொன்னனே கம்பெனி அவங்க எந்திரிச்சு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா அத்தனை டாக்டர் ஆடி போயிட்டாங்க. ஏமா ஒரு லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காரு, என்னம்மா இப்படி? எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது. அப்புறம் தான் கேட்டேன், ஏமா இன்னும் 15 வருஷம் கழிச்சு இன்னும் எம்எல் ஞாபகத்தில் இருக்கிறியா? குழந்தை அந்த மாளுக்கு குழந்தை பிறந்து கல்யாண வயசில் பையன், அப்போ இதை சொல்கிறாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த பெண்ணு அடிமனத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்துருக்குது. நான் ஈல்டு ஆகலை, எனக்கு தெரியலை. ஒருவேளை சொல்லியிருந்தாக்கா போயிருப்போனோ என்னமோ தெரியாது, சொல்லலை. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நடக்கிறதுங்க. எத்தனையோ சமயங்கள் எங்களுக்கு நடந்துருக்குது. ஒரு நர்ஸு மேலே அது மாதிரி ஒரு தடவை பண்ணியிருக்குது. சந்திரசேகர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். அவர் மேலே ஆயிரக்கணக்கான புகார்கள் வந்தது. இன்னொரு டீன் ஒருத்தர் இருந்தார், அவர் மேலே அவர் தனியாக எங்களை கூப்பிட்றாரு சார் சொல்லி சில நர்ஸுங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன்னா இதுங்களுக்கெல்லாம் அவர் மேலே இருந்த கிக்கு. அப்புறம் தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உள்ள 4 பேரை வச்சுக்குவார் எப்போவுமே. யார் வந்தாலும் அந்த 4 பேர் முன்னாடி தான் எல்லாருமே பேசணும், டீன்கிட்ட தனியாக பேச முடியாதுன்னு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. 2 லேடிஸ் 2 ஆம்பளைங்க எல்லாம் 4 பேர் எல்லாம் சுற்றி உட்காந்த உடனே இந்த படையெல்லாம் அதுக்கப்புறம் நின்று போச்சு. இதெல்லாம் எல்லா வேலையில் இருக்கிற 100க்கு 100ங்கிற படங்க. ப்ரொஃபஷனல் ஹசார்ட்ஸுங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ஃபில்மு, அதை பார்த்து பாலச்சந்தர் அப்படியே எடுத்தார். அதில் ஜெய்சங்கர் ஹீரோவாக வருவார், கல்லூரி ப்ரொஃபஸராக வருவார். ஸ்ரீவித்யா இந்த மாதிரி 3 பெண்கள் அவர் மேலே என்ன காதலிச்சான்னு பழியை போடுவார். இதெல்லாம் ஆண்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம். அதே தான் இன்றைக்கி வந்து கேரளா இதோ நீ சினிமா உழுந்து போச்சு, பேர் வர்றதுக்கு எதாவது வழி இருக்குது, நம்ம பேர் பத்திரிக்கையில் வர்றதுக்கு இது இவ்வளோ சொல்கிறீங்களே. ஆண்கள் படத்தையெல்லாம் வரிசையாக போட்டீங்க, இவங்கெல்லாம் தான் இது பண்ணாங்க. ஏன் அந்த பெண்கள் படத்தை போடலை? போட்டிருக்கணும் இல்லை, இவர்கள் தான் குற்றம் சாட்டியவர்களுடைய போடணும் இல்லை, ஏன் போடல? அன்னைக்கு அவங்க வந்து பலவந்தப்படுத்தி கூப்பிடும் போது இது ரேப் கேஸ்ன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே, நீங்கள் ஏன் போகலை? ஓகே, இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது போல பல விஷயங்கள் நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இது ஏற்புடையதா இருக்கா, நம்ப முடியுதா நம்மளால? அதை நீங்கள் நம்பும்போது இதை நீங்கள் நம்பித்தான் பாப்பா அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்கங்கிறத நம்பி எவ்வளோ செய்தி ஒரு வாரமாக இதே பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆம்பளை சொன்னால் மாத்திரம் என் கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா ஆம்பளை என்ன உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா? ஆம்பளை போய் தான் பேசுவேன். அங்கே கேட்கலையே, இதுக்கு என்னம்மா ஆதாரம் அப்படின்னு நீங்கள் அந்த பெண்களை கேட்கலையே. பேசாமல் விட்டீங்களா? அந்த நடிகைகிட்ட சொன்ன உடனே சார் இப்படி நடந்து போச்சேன்னு வந்துட்டீங்களா? உடனே துடிச்சிக்கிட்டு வந்துட்டீங்க. ஆம்பளை சொன்னோடனே இல்லை இது ஏற்புடையதான்னு ஒரு கேள்வி. ஆம்பளைன்னா போய் பேசுகிறோன்னு அர்த்தமா? கேரளா சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல படங்கள் வந்து சமீபத்தில் வந்துட்டே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா சினிமா வந்து படுமோசம் என்று அழைக்கப்படுறதுக்கு நிலைமை வேண்டுமென்றே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா, இல்லை இது உண்மை அடிப்படையில்? எங்கள் காலத்தில் நாங்கள் மலையாள படம் போனதே பிட்டு படம் பார்க்குறதுக்கு தாங்க போனோம். நீங்களாம் சின்ன பசங்க, உங்களுக்கு தெரியாது. அந்த படத்தினுடைய நாயகியாக நடிக்கிறவருடைய பிட்டு படம் இன்டர்வலில் போடுவாங்க, அதுக்கு தான் நாங்கள் போவோம். பிட்டு படம் போட்டு முடித்தோடனே நாங்கள் படத்தை விட்டு வந்துடுவோம், அவ்வளோதான்.
இன்றைக்கும் சீரியலில் நடிக்கிற சில பிரபல நடிகைகள் வந்து பிட்டு படமெல்லாம் இருக்குது, பார்த்துருக்கேன் நான். அந்த காலத்துல இருந்து இருக்கு. அந்த காலத்தில் அதுதாங்க வேலையை, மலையாள படத்துக்கு போகிறதே அதுதாங்க. இன்டர்வலில் தியேட்டர் அப்படியே காலி ஆகிடும். இன்டர்வல் முடிஞ்சவொடனே பிட்டு படம் முடிஞ்சவொடனே எழுந்திரிச்சு போடுவாங்க. கரெக்டாக இன்டர்வலுக்கு முன்னாடி பிட்டு படம் போட்டு முடிச்சிருவாங்க. அந்த படத்தினுடைய நாயகி அதில் பிட்டில் வருவாங்க. குட்டி வத்துணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் எழுத போகிற புத்தகத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் பேர்லாம் அடிபட போகுது இந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக அவங்க சொல்லியிருக்காங்க. அது யார் யார் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இதுவும் நான் ஒரு வெற்றி செய்தியாக பார்க்கணுமா? அந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு, அந்த புத்தகம் வியாபாரம் ஆகிறதுக்கு இது ஒரு புத்தி, ப்ரொமோஷன், அவ்வளோ. இதை நம்பிக்கிட்டு 10 பேர் அந்த புத்தகத்தை வாங்குவாங்க. உள்ள நேரத்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ஆனால் அந்த அம்மா நடிகைகளையெல்லாம் கூட்டிக்கிட்டு துபாயெல்லாம் போகும், அது எனக்கு தெரியும். அந்த அம்மாவுடைய தலைமையில் நடிகைகள்லாம் துபாய்க்கு போவாங்க. துபாயில் என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும். ஜாம்பியாங்கிற நாட்டிலேருந்து வர்றாங்க, பாம்பே ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு மாற்றணும். நான் பெஞ்சமின் என்னுடைய நண்பர் 2 பேரும் எய்ட்ஸ் சம்மந்தமான ஒரு இதில் அந்த நாட்டுக்கு இது பண்ணுறதுக்காக WHO அனுப்பப்பட்டு அங்கே போயிட்டு திருப்பி வர்றோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர். நாங்கள் லவுஞ்செல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2 பிரபல நடிகைகள் வந்தாங்க நேராக பார்த்துட்டு. இவர் பெஞ்சமினுக்கு சினிமா பார்க்குற பழக்கம் இல்லை, அவருக்கு தெரியல. வந்தோடனே என்ன எனக்கு தெரிஞ்சுது. வணக்கம் சார். நாங்கள் வணக்கம்மா, என்ன அப்படின்னு. சார் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறீங்க போட்டிருக்கேன் அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. எங்கள் லக்கேஜெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்க முடியுமா? நாங்கள் சரி வச்சுக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு. துபாயிலேருந்து வர்றோம் நாங்கள். சார் நம்ப மாட்டீங்க, ஒரு லாரி லோடுக்கு லக்கேஜ். துபாயில் இவங்க என்ன பண்ணாங்க, லாரி லோடுக்கு லக்கேஜ் தூக்கிட்டு இவர் பெஞ்சமின் இவங்க யாருங்க, நீங்கள் பாட்டுக்கு ஓகே அனுப்பிட்டீங்க. சார் பிரபல நடிகைகள் 2 பேரும் ஏற்றிக்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்தால் கிளியரன்ஸுக்கு நாங்கள் வச்சது என்னுடைய லக்கேஜ் வெறும் ஹேண்ட்பேக் தான், ஒரு சின்ன பேக் தான். இவங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது. வழக்கத்துக்கு மாறாக என்னுடைய மனைவி வந்து என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இவங்க வெயிட் பண்ணுறாங்க, இந்த நடிகைகளும் வெயிட் பண்ணுறாங்க. நான் இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். டிரைவர் வருவார், நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு வருவார் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டாங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணி. இவங்க சாமானெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தா இவங்க தூரத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளோட லக்கேஜ் நீ ஏன் எடுத்துக்கிட்டு வந்தேன். நான் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் பெஞ்சமின் கேட்டார், நடிகைகள் இருக்கீங்க துபாயில், இதெல்லாம் என்னங்க அப்படின்னாரு. கலை நிகழ்ச்சி நடத்துகிறேன்னு போவாங்கங்க, என்ன நிகழ்ச்சி நடத்திருப்பாங்கன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியாதா? நீங்களும் எய்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, நானும் எய்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், நமக்கு தெரியாதான்னு. கலை நிகழ்ச்சிகள்லாம் ஏங்க வெளிநாட்டில் நடத்துனாங்க, மலேயாவிலையும் சிங்கப்பூர்லேயும் ஏங்க நடத்துனாங்க? எதுக்காக நடிகைகள் அத்தனை பேர்த்த கூப்பிட்டு போனாங்க? அங்கெல்லாம் என்ன நடந்தது? ஏதாவது உண்டா, கேள்வி உண்டா? அதெல்லாம் பேசக்கூடாது. இதுக்கு இது போட்டிங்கல்ல, வெளிநாடுகள் நடந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு கேளுங்கள. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நடிகை குஷ்பு அவர்கள் அவங்க வந்து தன் தந்தையாலே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராக இருந்தாங்க. நடவடிக்கை எடுக்காம இருந்ததுக்கு காரணம் என்ன? யார், அவங்க அப்பா மேலையா? பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாங்க அல்லவா? மகளிர் ஆணையத்தில் போட்டது அதுக்கு தாங்க. அவங்க தாங்க அந்த அனுபவிச்சவங்க, அந்த கஷ்டமெல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால தான் அவங்கள போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தானே அந்த பாலியல் துன்பமெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது, மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கவங்கலாம் யாருனாக்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டவங்கன்னு தெரியும். அப்பா மேலே பழி சொல்லி விளம்பரம் தேடுற ஆளுகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுறது? அப்படியே நடந்திருந்தாலும் கண்ணியமான பெண் சொல்லுவாளா? சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? இது ஒரு விளம்பரத்துக்கு எதை வேணாலும் பேசலாம்னு பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஏமா கமிட்டி அறிக்கை போல தமிழ் சினிமாவில் ஒரு கமிட்டி அமைக்கப்படுமா? எல்லாம் உலகப்புறம் வைக்க வேண்டியதுதான். எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்குது? வைப்பாங்க நினைக்கிறீங்களா? வச்சா அசிங்கப்பட போகிறது பெண்கள் தான், வேற யாரும் இல்லை. அந்த படத்தை பற்றி தான் திருப்பி நான் சொல்கிறேன். ஃப்ராங்கோ ட்ரூஃபான்ற ஒரு ஃப்ரெஞ்சு டைரக்டர், உலக புகழ்பெற்ற டைரக்டர், டே ஃபார் நைட்டுன்னு ஒரு படம் எடுத்தார். இப்போ நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சினிமா வந்து எப்படி எடுக்கிறாங்கங்கிறது தான் அந்த படமே. அதில் ஒரு ஷாட் எடுக்கும்போது அந்த ஹீரோ இப்போ பிரபல ஹீரோ, அதாவது சினிமாவிலும் ஹீரோ, பிரபல நடிகர் தான் நடிக்கிறாரு. அந்த ஷாட்டில் வந்து ரீடேக் வாங்கிக்கிட்டே இருக்கார். ஷாட்டு ஓகே ஆக மாட்டேங்குது.
டைரக்டராக ஃப்ராங்கோ ட்ரூஃபாவே நடிப்பார். அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னடா இவன் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கான் போட்டிருக்கு, அதனால தான் டேக்கு வாங்கிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த 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 படத்தில் அந்த இதில் ஹீரோயினாக நடிக்கிற அந்த நடிகை கூப்பிடுறாரு. ஜாக்லின் பிசெட்டுன்னு ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ், நிர்வாண காட்சியெல்லாம் நடிக்கிறவங்க. அவங்க தான் அந்த படத்தில் அந்த அந்த காட்சியில் ஹீரோயினாக வர்றாங்க. கூப்பிட்டு ரீடேக்காக வாங்குறான், மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்கிறான், நீ அவனோட கொஞ்சம் பேசி எதாவது அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னு. நைட்டு அவர் ரூமுக்கு போகிறார். ரூமுக்கு போனோம் ஏதோ சொல்கிறான், இது பண்ணுறான், கடைசியில் 2 பேரும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. மறுநாள் வரான், ஒரே ஷாட்டில் அது சைன் ஓகே. அது இன்னொரு படத்தில் அவுட்டோர் நடக்குது. அவுட்டோருக்கு வந்து ஹீரோவும் ஹீரோயினை கார் ஓட்டிகிட்டு போகிறான், அந்த ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு போகிறாங்க. வழியில் வந்து எங்கேயோ பிளாக் ஆகி இவங்க வந்து ஒரு டைவர்ட் ஆகி ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் போய் வண்டி நிற்க வேண்டியதாக போயிடுது. 1 மணி நேரம் ஆகும் கிளியர் ஆகிறதுக்கு. எப்படி பார்க்குறாங்க, 1 மணி நேரம் சும்மா ஏன் இருப்பானே, அப்படி என்ன பண்ணலாம், எல்லா செக்ஸ் வச்சுக்கிறாங்க. காருக்கு பக்கத்துலேயே அந்த ஆத்தங்கரை பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. சினிமாவில் நடக்கிற காட்சிகளுங்க இதில். இதெல்லாம் வந்து இது நீங்கள் கமிட்டி சொன்னீங்களே, கமிட்டி வைக்கிறதா இருந்தால் வைக்கணும். 1930 25 என்னமோ எடிசன் சினிமா கண்டுபிடிச்சார்ல, அன்னையிலேருந்து வைக்கணும். வச்சு இன்றைக்கி வரல நடத்தணும். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.